2 தரப்பிலும் பேரம் பேசிவிட்டு கடைசியில் ஓரிடத்தில் திருப்திகரமாக அது முடிந்ததால் இன்றைக்கு திமுக போயிருக்காங்க. திமுக விஜய் பக்கம் யாரும் போகக்கூடாது, அதிமுக அணி ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது என்று கருதுகிறது. அது அரசியல் உத்தி. ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி அரசியல் ரீதியாக சிந்திக்கிறது, செயல்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. அதை வைத்து அவர்களால் எதையும் சாதிக்க முடிகிறது. காங்கிரஸில் எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தி அனல், இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிற அனல், அதை அணைப்பதற்கும் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நஷ்டம் காங்கிரஸுக்காக தானே போகும். திமுக கூட சண்டை போடுறதுனால காங்கிரஸுக்கு தானே அது நஷ்டம். யாரு ஆட்சிக்கு வர வேண்டும்? இப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வருபவர்கள் தான் கவலைப்பட வேண்டும். ஆட்சிக்கு வராமல் கை வீசி விட்டு போய்கொண்டிருக்கலாம். அவர்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக அணி தேமுதிக சேர்ந்ததனால் ஸ்ட்ரென்த் ஆகிவிட்டது என்று மாதேஷ் நினைப்பாரானால் மாதேஷை குறித்து தான் நான் கவலைப்பட வேண்டும். இல்ல சார், ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி 2016 அமைக்கப்பட்ட ஒண்ணு. கடந்த ஒரு தேர்தலில் சமீபத்திய ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொத்த அணியும் இன்னைக்கு திமுகவோட போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அன்னைக்கு அவங்களால தான் ஆட்சி இழந்தாங்க திமுக. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உருப்படியாக பரவலாக ஓட்டு உள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அதற்கு அடுத்தபடியாக ஓரளவு சொல்லலாம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் மாதேஷும் ரமேஷும் ஒரு சங்கம் ஆரம்பித்தால் எப்படியோ அந்த மாதிரி கேஸ் தான். நம்மளை அறிவாலயத்திலையும் எடப்பாடியும் கூப்பிட மாட்டாரே தவிர, பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, ஹைப்போதெட்டிக்கலா நமக்கும் அந்த அளவு பலம் இருக்கும். இந்த உதிரி கட்சிகளுக்கு இருக்கிற மதிமுகவுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற பலம் நமக்கும் இருக்கும். நம்மளையும் 2 பேர் வைகோ மாதிரி பேசலாம், நம்மளையும் 2 பேர் முத்தரசன் மாதிரி, சண்முகம் தோழர் சண்முகம் மாதிரி வாசிக்கலாம். எந்த கட்சிக்கு சேர்றோமோ அந்த கட்சி பக்கம். ஆகவே ஓட்டு பலம் உள்ள ஒரே கட்சி ஓரளவு காங்கிரஸ், அதற்கு அடுத்தபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு கள நிலவரம் தெரியும்.